ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் ஒரு டெய்லரிங் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். முதல்ல இந்த ஜாக் மிஷினில் எப்படி நூல் போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த இடத்துலேருந்து இந்த நூலை போட்டு எடுத்துக்கணும். அப்புறமா இதில் 3 ஹோல் இருக்குது. ஃபஸ்ட்டு ஹோலில் இந்த நூலை இந்த பக்கமாக போட்டு எடுக்கணும். அப்புறமா திரும்ப 3வது ஹோலில் இந்த பக்கத்துலேருந்தே நம்ம முதல் ஹோலில் போட்ட மாதிரி அந்த பக்கத்துலேருந்தே நூலை போட்டு எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா இந்த சைடு இருக்கக்கூடிய இந்த ஹோலில் போடணும். அப்புறமா கீழே ஒரு ஹோல் இருக்குது, அதுலேயும் முதல்ல எந்த இடத்துலேருந்து போட்டோமோ அதே மாதிரியே போட்டு எடுத்துக்கணும். நூலை போட்டு எடுத்தாச்சு. அப்புறமா இந்த மாதிரி ஒரு எஸ் மாதிரி வளைஞ்சி வரும் நூல். அப்புறமா இந்த இடத்துல மாட்டிக்கணும். மாட்டிட்டு இந்த ரவுண்டில் இப்படியே சுற்றி கொண்டு வந்து அதில் ஒரு கம்பி இருக்கும், கம்பியில் கொடுத்து இந்த பக்கமாக எடுக்கணும். நம்ம தைக்கும்போது அந்த கம்பி இப்படி மேலே கீழே ஆடுற மாதிரி இருக்கணும். அதை கரெக்டாக பார்த்துக்கணும். அதுக்கப்புறமா இந்த இடத்துல நூல் போட்டு எடுக்கணும். அப்புறம் இந்த 2 கொளுத்துலையும் நூலை இப்படி மாட்டிக்கணும். அதுக்கப்புறமா கீழே இந்த ஊக்கில் மாட்டிக்கணும். அதுக்கப்புறம் ஊசிக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ஹோலில் நூலை போட்டு எடுத்துக்கணும். அப்புறம் கடைசியாக நம்ம ஊசியில் நூலை போட்டுக்கலாம். ஊசியில் நூலை போட்டாச்சு. இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம நூலை போட்டுட்டோம். இந்த கலரில் நூலை துணி தைச்சி முடித்த உடனே இந்த நூலை மாற்றணுன்னா அதுக்கு ஒரு ஈஸியான டிப்ஸ் இருக்குது. அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த வெள்ளை கலர் நூலை மாற்றிட்டு நான் இப்போ ஒரு ப்ளூ கலர் நூல் போட போகிறேன். அதுக்கு என்ன பண்ணணுன்னா இந்த இடத்துல வச்சு இந்த நூலை இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு அந்த வெள்ளை நூலை எடுத்து மாற்றிடலாம். மாற்றினதுக்கப்புறமா இந்த ப்ளூ கலர் நூலை நூல் போடக்கூடிய இடத்துல வச்சுட்டு இந்த ஹோல் வழியாக போட்டு எடுக்கணும். அப்புறமா நம்ம கட் பண்ணி விட்டால் அந்த ஒயிட் கலர் நூலை எடுத்து இந்த நீல கலர் நூல் கூட ஒரே ஒரு முடிச்சு போட்டால் போதும். இந்த இடத்துல வச்சு ஒரு முடிச்சு போட்டாச்சு. அப்புறமா நாம் மிஷினை லேசாக தைக்க ஆரம்பித்தோன்னா அந்த ப்ளூ கலர் நூல் இங்கே வரைக்கும் வந்துடும். பார்த்தீங்களா? நம்ம இங்கேருந்தே திரும்பவும் முதலேருந்தே போட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பக்கத்துலேருந்து நம்ம தைக்க ஆரம்பித்த உடனே அந்த நூல் இங்கெல்லாம் சுற்றி லாஸ்ட்டு இங்கே வரைக்கும் வந்துடும். அதுக்கப்புறமா நாம் அந்த ஊசியில் மட்டும் நூலை போட்டுக்கிட்டால் போதும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.